வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 5 சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சி. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். இப்போது நம்ம ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவில் இதை ஊற்றிடணும். இதை ஊற்றிட்டு கலக்கிட்டு தோசை தவா பற்ற வச்சு இதை ஊற்றிடணும். மாவு ரெடி ஆகிடுச்சி. தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தவா காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி தோசையை ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், ஒரு கரண்டி எடுத்துருக்கணும். ஒரு கரண்டி எடுத்து இந்த பாருங்க சென்டரில் ஊற்றி நல்லா மெலிசாக மெலிசாக வரும். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடணும். போட்டுட்டு உங்களுக்கு தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.